கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குங்க. இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் அதிக அளவு நமக்கு மழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவாக போது. இதுவரைக்கும் பதிவான மழை எல்லாமே ஒரு ஆரம்ப நிலையாகவே பார்க்கப்படுது. இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 12 மாவட்டங்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15க்கு பிறகும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழையானது இந்த மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு உண்டு. பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழையானது பதிவாகக்கூடும். இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள்ல தான் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போது. நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களிலும், உள் மாவட்டங்கள்ல எல்லா பகுதிகளிலும், எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஈரோடு, திருப்பூர்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில ஒரு சில இடங்களிலும், டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களிலும் மிக கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். நாளுக்கு நாள் கனமழையும் வெளுத்து வாங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற இடங்கள்ல அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. மழை முடியல. கடலோர மாவட்டங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழையும், உள் மாவட்டத்திற்கு மிக கனமழை முதல் அதி கனமழையும் உறுதியாக பதிவாகிரும். டெல்டா மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் நிச்சயம் பதிவாகக்கூடும். ஆகவே டெல்டா மாவட்ட பகுதிகளிலும், கடலோர மாவட்டங்களிலும் அதிக அளவில் நமக்கு வந்து மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். ஆனா உள் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு சில பகுதிகள்ல தாழ்வான இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொடர் கனமழையாகவே தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய 4 முதல் 7 நாட்களுக்குமே நிச்சயம் பதிவாகும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை எதிர்பாருங்க. சில நேரங்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் இருக்கும். தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் மதுரை, திண்டுக்கல்ல அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும். மற்ற மாவட்டங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் உறுதியாக பதிவாகும். அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் சற்று கூடுதலாக இருக்கும். மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். தேனி, தென்காசி மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமடையும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க. இனி வரப்போகிற நாட்கள் தான் இன்னும் அதிக மழை காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப உஷாரா இருக்கணும். உள் மாவட்ட பகுதிகள் மறுபடியுமா நம்ம சொல்றோம், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை எச்சரிக்கை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை முழுவதுமாகவே மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும். உஷாரா இருந்துக்கோங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.